இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. நாட்டோடைய வளர்ச்சி அதிகமாகணும்னா நமக்கு விமான நிலையம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விமானம் நிலையம் நம்ம தமிழ்நாட்டில் வருதுக்கே 10 வருஷம் ஆகும். ஸோ இப்போ நம்ம சுற்றி இருக்கிற கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இவங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்கள்னா ஏர்போர்ட்டுக்குள்ள இடங்கள்லாம் கொடுத்து அவங்க வேலைன்னா சில ஏர்போர்ட் வேலையே முடிஞ்சு இதாகிடுது. விஜய் சார் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்த புதுசாக எடுத்துட்டு இதை கைவிட்டுருக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் தேர்வு பண்ணிட்டு விட்டுருந்தாருன்னா ஸோ மிகப்பெரிய குழப்பங்கள் வராது. ஒரு நாடு வளரணும்னா பின்னால் இருக்க நம்மளுடைய இதுனா எல்லாமே சேர்ந்து, இப்போ ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே சேர்ந்து வளர்ந்தால் தான் அந்த நாடு மேலே வளர்ந்து. ஏர்போர்ட் கொண்டு வரும்போது தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் டெவலப்மெண்ட்ஸ். ஆமாம், அடுத்த நாட்டுக்காரன் நம்மளை பார்ப்பான், நோக்கி பார்ப்பான், ஓ தமிழ்நாடை இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா ஒரே போராட்ட களமாக இருக்குது. நீ போராடணும்னா தேவைக்கு போராடணும். தேவைக்கு அத்தியாவசியத்துக்கு மட்டும். நமக்கு தேவைக்கு போராடலாம் நம்ம மனிதனே கிடையாது. தேவையில்லாததுக்குன்னா நம்ம போராட்டம் நடத்தக்கூடாது. ரெண்டு பேருமே டைவர்ட் பண்றாங்களோ தோணுது சார். இதெல்லாம் நம்ம இங்க பேசினா மக்கள் பிரச்சனை சட்டமன்றத்துல பேச தேவையில்ல, நம்ம இதை பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்களோன்னு தோணுது சார். அதுதான் சார் அரசியல். இங்க எல்லாத்துலயுமே அரசியல் பண்றாங்க. டிஎம்கேவுடைய தலைவர் யார் சார்? மு.க. ஸ்டாலின். விசிகேக்கு தொல் திருமாவளவன். ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி. நாம் தமிழர் அண்ணன் திரு சீமானம். எல்லா கட்சிக்கும் எத்தனை தலைவர் சார் இருக்காங்க? எப்போ வரைக்கும் இருப்பாங்க சார்? இவங்க அவங்க இருக்கிற டைம் வரைக்கும் அது அரசியல் காலம் தான், ஆயுசு இருக்க வரைக்கும் இருப்பாங்க. அடுத்த தலைமை உள்ளவே வரமாட்டாங்க கட்சியில. ஏன்னா எங்க இது அப்படி இருக்காது சார். எங்க தலைவர் ஒரு கட்டமைப்பு பண்றாரு. மக்கள் பணத்தை எடுத்தவன் யாரும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. நல்லா வாழ்ந்துதான் சரித்திரமே கிடையாது சார். அவனுக்கு பின்னால் 1008 பிரச்சனை இருக்கு சார். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணாமலையின் ஆதரவாளர் திரு மணிகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு சார். நேற்று பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு 3 அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையம் அந்த திட்டமே நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இதுக்கு பல வரவேற்பு இருந்தாலும் பல எதிர்ப்புகளும் வந்திருக்கு. அந்த எதிர்ப்பில் திரு அண்ணாமலை அவர்களும் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு இது நியூஸ் ஒன்று போட்டிருக்காரு. இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு அண்ணாமலையின் ஆதரவாளராக? சார், நம்ம நாட்டோடைய வளர்ச்சி அதிகமாகணும்னா நமக்கு விமான நிலையம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய சென்னை விமான நிலையம் பார்த்திங்கன்னா 1200 ஏக்கர் இருக்குது. ஓகேங்களா? சின்ன விமான நிலையம் தான். ஏன்னா நம்மளுடைய பக்கத்தில் இருக்க கர்நாடகா, ஆந்திரானா எடுத்திங்கன்னா 5000 ஏக்கர் அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 1700 ஏக்கரை எடுத்தாங்க, கையப்படுத்துகிறாங்க. இதில் எவ்வளோ மக்கள் ரோட்டில் இருந்து போராடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் எடுத்துட்டாங்க 1700 ஏக்கர். ஓகேங்களா? இப்போ இந்த விமானம் நிலையம் நம்ம தமிழ்நாட்டில் வருதுக்கே 10 வருஷம் ஆகும். கரெக்டுங்களா? வருதுக்கே இதை ரெடி பண்ணி வருதுக்கே 10 வருஷம் ஆகும். ஸோ இப்போ நம்ம சுற்றி இருக்கிற கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இவங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்கள்னா ஏர்போர்ட்டுக்குள்ள இடங்கள்லாம் கொடுத்து அவங்க வேலைன்னா சில ஏர்போர்ட் வேலையே முடிஞ்சு இதாகிடுது. ஓகேங்களா? ஆமாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஒரு 100 விமான நிலையம் இந்தியாவில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க, புதுசாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேண்டிய நிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, போய்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? இது அந்த அரசியல் வாழ்க்கையில் இந்த 5 வருஷத்துக்குள்ள 2021, 26 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு வேண்டி எவ்வளவோ தலைவர்கள் அங்கே போயிருக்காங்க, எவ்வளவோ ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த விமான நிலையத்தை உள்ளே கொண்டு வருவதுக்கு 1700 ஏக்கரை எடுத்துட்டாங்க. ஆமாம், எடுத்துட்டாங்க. நம்ம மக்கள் அரசியல்வாதிகளும் அங்கே பெருசாக லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ விஜய் சார் அதை மாற்றுறதுல தப்பு அப்படிங்கன்னா நம்ம சொல்ல வரலாங்க. ஓகேங்களா? அது ஒரு விவசாய லேண்டு.
அதிகமாக விவசாயம் பண்ணக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க. பட் நான் பார்த்ததில்லை. ஆனால் விஜய் சார் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்த புதுசாக எடுத்துட்டு இதை வந்து கைவிட்டிருக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் தேர்வு பண்ணிட்டு விட்டுருந்தாருன்னா ஸோ மிகப்பெரிய குழப்பங்கள் வராது. இன்னும் போயிட்டு இவங்க இடம் இன்னும் தேர்வு பண்ணலை, நமக்கு தெரிஞ்ச நியூஸ் வரைக்கும் தேர்வு பண்ணலை. இப்போ இங்கே ஒரு போராட்டத்தை பார்த்துட்டோம் நம்ம, ஓகேங்களா? பரந்தூர் அதாவது நம்மளை அரசியல்வாதி எவ்வளோ டைவர்ட் பண்ணுவானோ அவ்வளோ டைவர்ட் பண்ணிட்டாங்க மைண்டை பூரா. ஒரு பரந்தூர்னு ஒரு பெருசாக அதை ஒரு பூகம் பண்ணி, அப்புறம் விஜய் சார் வந்து 1000வது அதாவது 999வது நாள் ஏதோ போயிட்டு அங்கே போய் சொன்னார், நான் முதலமைச்சர் ஆனால் உடனே கேன்சல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஸோ இப்போ சட்டசபையில் சொல்லிட்டாரு அது கேன்சல் அப்படின்ட்டு. ஆனால் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்லது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விவசாய லேண்டு, ஸோ ஒரு விவசாயிகளே விவசாயம் பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் சுற்றி எல்லாருமே பணக்காரங்க வாங்கிட்டாங்களே இடத்த, அவங்களுக்கு கிட்டதான் இருக்கு. ஆமாம், பணக்காரங்க இருக்கவங்க பூராமே அங்கே வாங்கிட்டாங்க. பக்கத்தில் ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னா, சார் ஒரு சின்ன கோயில் கட்டும் போதே பக்கத்தில் இருக்க 10 சின்ன இடங்கள்ல 10x10 சைஸ் எடுத்துருவாங்க. ரியல் எஸ்டேட்டை வந்து ஃபுல்லா குமிச்சிட்டாங்க அந்த பக்கத்துல, ஓகேங்களா? இப்போ விஜய் சார் ரத்து பண்ணா அதுக்குன்னு இன்னும் ஒரு போராட்டம் வெடிக்கும், ஓகேங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சார், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருக்கிற வரைக்கும் வந்து போராட்டங்கள் நம்ம நாட்டில் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. வெளியே வரமாட்டான். அம்மாவுடைய ஆட்சியில வந்து ஒருத்தன் வந்து போராட்டம் பண்ண வெளியே வரமாட்டான், 1000 தடவை யோசிப்பான், ஓகேங்களா? அது போராடவும் முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த ஆட்சியை கொண்டு போனாங்க, கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எங்க எடுத்தாலும் போராட்டம். சார் நான் ஒரு கேரளாவுக்கு எப்பவுமே அடிக்கடி நான் பயணம் பண்ணுவேன். அப்போ நான் கேட்பேன், என் ஃப்ரெண்டுங்கன்னா ரொம்ப பேர் இருக்காங்க கேரளால, நீ கேட்பேன், என்னடா உங்க நாடு மட்டும் இவ்வளோ கீழேயே இருக்குதுடா, எப்பண்டா எந்திக்கும் அப்படின்னா, இல்லைடா இங்கே வந்து ஏதாவது தப்பாக பண்ணாங்கன்னா சோப்பு கொடியை நட்டிடுவாங்க, அதனால பிஸ்னஸ் பண்ண இங்கே யாரும் வரமாட்டாங்கன்ட்டு. ஆனால் அவங்க ஊர் இன்னைக்கு வேற டெவலப்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. அங்கே வந்து நான் பார்த்த அந்த கேரளாவில் வந்து ரோடுனா அவ்வளோ சரியாகவே இருக்காது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடை விட கிளாஸ் ரோடு அவங்க போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் மலை பிரதேசத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க இப்போ நம்ம நாட்டிலேயே படித்தவங்க தான், அவங்க 100% படித்தவங்க. பட் அவங்களுக்கு தெரியுது, டேய் நம்ம லைஃப்ல போராடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிறது தெரியுது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க லைஃப்ல தோத்துருவோம், நம்ம போராட்டம்னா எல்லாத்துக்குமே போராடிக்கிட்டு இருக்கணும். நான் ஆக்சுவலி வந்து கேரளா போய்கிட்டு இருந்தேன். ஒரு இடம் வந்து புது ரோடு, நல்ல ஒரு பள்ளம் இருந்தது, அதுக்குள்ள ஒரு சின்ன போட்டு வச்சிருந்தாங்க. பொண்ணு இப்படி எடுத்துட்டு போனேன், இது என்ன போட்டு வச்சிருக்காங்க? இந்த கேரளா கவர்மெண்ட் போட்ட ரோட்ல என்ன போட்டு போடுறதுக்கு தான் ரோட போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற எதிர்ப்பு வந்து அவ்வளோ அழகா தெரிவிக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்த இப்ப வந்து விஜய் சார் வந்து இப்ப பரந்தூர் விமானத்தை ஈஸியா சொல்லிடலாம் சார், கட்டுங்கத ஒரு நிமிஷத்துல சொல்லலாம் சார். ஆக்ஷன்ங்கிறதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்கிறது, அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், டைமிங் எடுக்கும், ஓகேங்களா? இப்போ சார் வந்து நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாரு, வேணான்னு சொல்றாரு. இப்போ அடுத்த இடத்த எடுக்கும்போது எவ்வளவு போராட்டம், அப்போ அது ஒரு பிரச்சனை வரும். அப்போ இந்த 2031 வருது வரைக்கும் நம்ம எவ்வளவு போராட்டத்தை மீட் பண்ண வேண்டியது இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்மள்கிட்ட இருக்க ஏர்போர்ட் வந்து மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சென்னை, ஓகேங்களா? இதுல வந்து சேலத்துல ஒரு ஏர்போர்ட் இருக்கு. ஆமா, இதுனா வந்து சின்ன ஒரு ஃபிளைட்டு தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா 4-5 ஃப்ளைட் இருக்கு, ஓகேங்களா? இதுக்கு முன்னால தூத்துக்குடி ஒரு ஃப்ளைட்டு 2 ஃப்ளைட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும், ஓகேங்களா? மதுரை ஓரளவுக்கு விரிவு பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ சென்னை விமான நிலையத்தில் ஒரு பெரிய ஃப்ளைட் வந்து இறங்குறதுக்குள்ள சௌரியம் நம்ம விமான நிலையத்தில் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விமானங்கள் இருந்தது சென்னையில். ரேட்னா பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்குனா நான் போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன். கொச்சின் போனால் 2000 ரூபாய், கிங்ஃபிஷர், பேரமவுண்ட், இந்த மாதிரி ஒரு 5-6 ஃப்ளைட் போய்கிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து இண்டிகோங்கிற ஒரு ஃப்ளைட்டை நம்பி மட்டும்தான் நம்ம டிராவல் பண்றோம். ஏர் இந்தியா கூட எனக்கு அந்த அளவுக்கு இப்ப தெரியல, கிடையாது, கம்மியாயிடுது. ஏன்னா ஒரு நாடு வந்து வளரணும்னா பின்னால இருக்க நம்மளுடைய இதுனா எல்லாமே சேர்ந்து, இப்ப ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே சேர்ந்து வளர்ந்தாதான் அந்த நாடு மேல வளர்ந்து. ஏர்போர்ட் கொண்டு வரும்போது தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் டெவலப்மெண்ட்ஸ். ஆமா, அடுத்த நாட்டுக்காரன் நம்மளை பார்ப்பான், உத்து நோக்கி பார்ப்பான், ஓ தமிழ்நாடு வந்து இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஆனா இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா ஒரே போராட்ட களமா இருக்கு சார்.
ஒரு ஒரு டிவியோ ஒரு செல்ஃபோனையோ ஆன் பண்ணாலே எல்லாமே போராட்டம்னா நம்ம எங்கே போவோம்? எல்லாத்துக்குமே போராட்டமா? இதுக்கு வந்து ஒரு விடிவு காலமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு அர்ஜென்ட்டாக போகணும்னு நினச்சா ரோட்டில் வந்து உட்காந்துடுறாங்க. ஒரு போராட்டம். இப்போ நடுவில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பேனர் கிழிச்சிட்டாங்க, கார்பரேஷன்ல எடுத்துட்டாங்கன்னு, அனுமதி இல்லை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து போராட்டம் பண்றாங்க. அதுல ஒரு தம்பி வந்து போறா, அவனுக்கு ஒரு 23 வயசு 24 வயசு பையன். அவன் ஒரு விஷயம் பேசும்போது அவன் ஒரு விஷயம் பேசுறா. ரெண்டாந்திரா அவரும் நியாயமான விஷயம் பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு போலீஸ் வந்து ரொம்ப 2 பேர் மேலேயும் தப்பு. ஆமா, 2 பேர் மேலேயும் தப்பு. சரி, அவரை வெளியே விட்டுட்டாங்க. ஆனா வெளியே விட்டாலும் அவர் அதுக்கப்புறம் கேஸ் கோர்ட்டுன்னு எவ்வளவு அலையணும், ஏறி இறங்கணும் கோர்ட்டு. ஏன்னா இது யாரால வந்தது? எஸ், போராட்டத்தினால. போராட்டம். ஒரு அரசியல் கட்சி தலைவர், இப்போ எங்க தலைவர் எடுத்துக்கிட்டா, ஸோ அவருடைய பீச்னை நீங்க கேளுங்க. நீ அறிவு உள்ளவனா இருக்கணும் இந்த அரசியல்ல. நீ போராடணும்னா தேவைக்கு போராடணும். தேவைக்கு அத்தியாவசியத்துக்கு மட்டும். நமக்கு தேவைக்கு போராடலாம் நம்ம மனிதனே கிடையாது. தேவையில்லாததுக்குன்னா நம்ம போராட்டம் நடத்தக்கூடாது. நமக்கு யாரு சார் இவ்வளவு சுதந்திரம்? இப்ப பாருங்கன்னா, நான் நேற்று கூட ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன், 2 பொண்ணுங்க கஞ்சி அடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ரொம்ப மோசம் பண்றாங்க. போலீஸை வாடா போடான்னு தூளியும். என்னது இது பார்த்தேன். என்னால ரொம்ப கவலை. இது வந்து என்னன்னா, இந்த 10 வருஷத்துக்கு பேக்ல இந்த அம்மா ஆட்சியில இந்த விஷயம் இல்ல சார். இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஆமா, ஏன்னா போலீஸ், நான் இப்ப வந்து நைட்டு வருவேன், சில சமயங்கள்ல ஆஃபீஸ் நான் முடிஞ்சு நைட்டு வரும்போது கூட போலீஸ் கூட ஓரமா நிப்பாட்ட வச்சாங்கன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சார் ஓரமா நில்லுங்க. நான் எப்பவுமே போலீஸ் எப்பயுமே வண்டியை நிப்பாட்டினா நான் வண்டிக்குள்ள உட்காந்து நான் பேசுற பழக்கமே கிடையாது. நான் சொல்லுவேன், சார் வண்டியை நான் அங்கே நிப்பாட்டிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். வண்டியை நிப்பாட்டு, ஏன்னா அவங்களுக்குள்ள மரியாதையை நம்ம கொடுத்தே தீரணும். ஏன்னா போலீஸ் வந்து நம்ம ஆமாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை காக்கிறதே அவங்க தான் அன்னைக்கு. ஓகேங்களா? நம்ம இந்தியாவை வந்து எப்படி இராணுவ வீரர்கள் காக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு நாட்டுடைய போலீஸ் வந்து அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அப்புறம் சீக்கிரமான ஒருத்தங்களை நம்ம கடந்து பேரக்கூடாதுங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். எந்த ஒரு நல்லது கெட்டது வந்தாலும் விட்டுட்டு வந்து ரோட்டில் வந்து பாவம் நின்று நமக்காக வேண்டி சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல. ஓகேங்களா? இந்த பரந்தூர் விமானம் நம்ம எவ்வளோ போயிட்டு வந்துட்டோம். பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தளவு விஜய் சார் வந்து அறிவிச்சிட்டு பண்ணியிருந்தா ரொம்ப கியூட்டாக நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இனி வந்துட்டு இன்னும் இவங்க அறிவிக்க போகிற இடம் என்னன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. என்ன இவங்க 5 வருஷம் அறிவிக்காமலே விட்டுட்டாங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஏர்போர்ட் அடுத்து யார் வந்து பண்றாங்களோ, ஸோ இன்னொரு 18-20 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஏர்போர்ட்டை சென்னையில பார்க்க முடியும். நீங்க சொல்றது தான் சார் உங்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லுதா, ஒரு 10 வருஷத்துக்கு பின்னோக்கி நம்ம சென்றுட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சார் ஆல்ரெடியே நம்ம பின்னால தான் சார் போறோம். நம்ம வந்து தொழில்துறையில எல்லா இடத்துலையுமே வந்து டாப் 3 டாப் 2 இந்த மாதிரி வந்தவங்க வந்து இன்னைக்கு வந்து 6வது இடம் 7வது இடத்துக்கு நம்ம போயிட்டு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா இங்க வந்து ஒரு நிரந்தரமான கவர்மெண்ட் இல்லையோ அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு தொழில் பண்ண வரவங்க வந்து உள்ள வரவங்க வந்து ஸோ என்ன பார்ப்பாங்க, இந்த நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவா இருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அப்படிதான் இருந்தது. ஆமா, அதாவது எங்க போனாலும் தமிழன்னா அதுக்கு ஒரு வேற ஒரு மரியாதை. ஆனா இப்ப எடுத்ததுக்குன்னா இவங்களுக்கு யாரு இது பண்றாங்கன்னே தெரியல. கொடியை பிடிச்சிட்டு தெருவில் உட்கார்ந்துருந்தாங்க. அது என்னன்னே தெரியல. இல்லை இவங்க எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேண்டி பண்ணுறாங்களா அதுவும் தெரியல. அவங்க பப்ளிசிட்டிக்காக வேண்டி பண்ணுறாங்களாங்கிறதும் தெரியல. சார் நாட்டோடைய வளர்ச்சி வந்து இளைஞர்கள் கையில் இருக்குது சார். ஆமாங்க சார். இளைஞர்கள் வந்து உட்காந்து யோசிக்கணும் சார். யோசிக்கலைன்னா நம்ம நாடு எங்கேயோ கிளத்தல். அதாவது 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்கன்னா வந்து திரும்பி பார்க்கும்போது என்னுடைய முன்னோர்கள்னா ஒரு நல்ல நாட்டை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். ஆனால் இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க என்ன நினைச்சோன்னா உருப்படாதவனா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். நமக்கு அசிங்கம். அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம நாடு வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நம்ம வந்து இளைஞர்களுக்கு வந்து கரெக்டாக உள்ள வேலை வாய்ப்புகள் இப்போ வந்து இல்லை நம்ம நாட்டில். ஓகேங்களா? இப்போ வந்து சட்டசபை நடக்குது. சட்டசபையில் பார்த்தீங்கன்னா என்ன பேசிக்கிடுறாங்க, என்ன சிரிக்கிறாங்க. ஒரு விஷயம் சார், சட்டசபையில் நீங்கள் அரசியல் மேடை ஆக்கிட்டாங்களோன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது சார் எனக்கு. சார் ஒரு சபாநாயகர் சொல்கிறாரு உட்காருங்க அப்படின்னா உட்காருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா அனுமதி கொடுப்பாங்க. இப்போ அவங்க கட்சியிலே இருக்கவங்க மந்திரி பேசுகிறாரு, நீங்கள் உட்காருங்க இவங்க பேசட்டும்னா அவங்க உட்கார மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, சபாநாயகருக்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்துல அப்படிங்கிறது நமக்கு தோணுது. ஏன்னா அவர் என்னத்துக்கு அங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. ஒரு சட்டசபையில் ஒரு மிகப்பெரிய பதவி, அது நியூட்ரலா நடத்தணும். சபையை அவர் நடத்துறாரு. ஆக்சுவலி நடத்துறாரு, அவர் தப்பே கிடையாது.
நான் பார்த்த இதுல வந்து அவர் ஆளுங்கட்சியில இருந்த ஆளா இருந்தாலும் அவர் வந்து அருமையா நடத்துறாரு. ஓகேங்களா, எல்லாருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்குறாரு. பேசுறவங்க தான் சரியில்லை. பேசுறவங்க சரியில்லை, சரியா சொன்னீங்க. ஆமா, அதாவது பேச வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்கு. நாடை பத்தி பேசு, நாட்டு மக்களை பத்தி பேசு. என்ன இனிமே நமக்கு என்ன அடுத்த திட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படி. அதாவது ஒரு எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்தோட ஒரு விஷயத்த பேசலைன்னா அது எப்பவுமே வந்து தோல்வியில தான் போய் முடியும். அதாவது இப்ப எதிர்கட்சி என்ன நினைப்பாங்க, நீ ஆளுங்கட்சி, நீ இதை பண்ணிட்டேன்னா அடுத்த வட்டம் நான் வரமாட்டேன். அப்போ ஆளுங்கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இதை பண்ணாதாண்டா அடுத்த வட்டமும் வருவோம்னு நினைப்பாங்க. ஸோ போட்டிங்கிறது நல்லது தான், ஆனால் ஆரோக்கியமான போட்டி தான் நல்லது. என்ன இது வந்து அழிவுக்கான போட்டிகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சட்டசபையில் பாட்டு பாடுறது ஏதோ அதாவது ஒரு மினிஸ்டர் யாரா இருந்தாலும் முன்னாலேயே பேப்பர் இவங்களுக்கு வந்துட போகுது. ஓகேங்களா, அழகா உட்காந்து படிங்க, அவ்வளவுதான். ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் படிங்களேன். ஆமா, அங்க வந்துட்டு அப்பதான் பேப்பர் தூக்கி திணறுறீங்களே, ஏன் திணறுறீங்க? பதிலுக்கு வந்து உங்களை வந்து கழிவறை அமைச்சர் ஐயா, நீங்க படிக்கிறத வந்து இந்த நாடு மட்டும் இல்லையா, உலக நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம மந்திரி, அதாவது சட்டசபையில என்ன நடக்குங்கிறத உலக நாடே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, நீ அதெல்லாம் நீ பார்க்காம நான் இப்படித்தான் பேசுவேன், இப்படித்தான் படிப்பேனா, இந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? தமிழ்நாட்டுக்கான மாண்பை வந்து நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட், அதுதான். இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது யாரு சொல்லுங்க பாப்போம். எப்போ சார் சட்டசபைங்கிறது ஒரு 4 மணி நேரம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார், இந்த துதி பாடுறதெல்லாம் இருக்கக்கூடாது சார். நேரடியா மேட்ரு என்ன அதுக்கு வந்துடணும். தலைவர்னா நம்ம தலைவர் தான், அங்கேயே தான் உட்கார்ந்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஆமா வெளியே போயிட்டு ஜாண்டிக்கா காலில் வந்து தலைவா, தங்க தலைவா, தமிழின முதல்வா அப்படின்னா பேசுங்க, தப்பே கிடையாது. ஆனா மக்களுக்காக, மக்கள் நாங்க தேர்ந்தெடுத்து உள்ள அனுப்பியிருக்கோம், நீ எங்களுக்காக பேசு. சொல்ல போனா இன்னைக்குதான் எல்லாருமே நீங்க சட்டமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அப்ப உங்களுக்கு கூடுதல் ரொம்ப இது அது லைவ் இல்லாம இருந்திருக்கலாமோன்னு இப்ப தோணுது. ஏன்னா அங்க பேசுறதெல்லாம் வாமிட் எடுக்கிற மாதிரியே பேசுறாங்க. இந்த லைவே இல்லாம இருந்திருக்கலாமோ, அந்த சட்டசபையோட முடிஞ்சிருக்கும். நமக்கு ஏதோ ஒரு சட்டம் போடுறாங்கன்னு காலைல தந்தி பேப்பரை திருப்பினா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன டவுட்னா 2 பேருமே டைவர்ட் பண்றாங்களோன்னு தோணுது சார். இதெல்லாம் நம்ம இங்க பேசினா மக்கள் பிரச்சனை சட்டமன்றத்துல பேச தேவையில்ல, நம்ம இதை பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்களோன்னு தோணுது சார். அதுதான் சார் அரசியல். இங்க எல்லாத்துலயுமே அரசியல் பண்றாங்க. நம்ம குடிக்கிற பாட்டில இருந்து, நம்ம நடக்கிற ரோட்ல இருந்து, என்ன நம்ம பேசுற பேச்சுல இருந்து எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கு சார். என்ன அதை வந்து நம்மள்ட்ட வந்து தவறுதலா பயன்படுத்துறாங்க இந்த அரசியல்வாதிங்க சார். அதாவது ஒரு மனிதன் ஒருத்தனை வந்து தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளோ யோசிக்கணும் சார். கண்டிப்பாக யோசிக்கணும். நீ வந்து சினிமாவில் நான் நடிப்பேன் சார், எங்கள் அப்பா நடிப்பார் சார், எங்கள் தாத்தா நடிப்பார் சார், என் நண்பன் நடிப்பார் சார், அது சினிமா. நீ வந்து 100 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குற, கை தட்டுற, வெளியே வந்துரு. ஓகேங்களா, அங்கேயும் அரசியல் இருக்கு. ஏன்னா 100 ரூபாய்ங்க டிக்கெட் அடுத்த மாதம் 150 ரூபா ஆகும். அங்கேயும் ஒரு அரசியலை கொண்டு வந்துருவாங்க. தட்டிட்டு வா. ஆனா உன்னுடைய ஓட்டுரிமை எவ்வளவு பெருசு, வாழ்வாதாரம் இல்ல, இந்த அடிமட்டத்துல இருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம் அது. நீ வந்து எங்க போய் அடவுமானம் வைக்கிற உன் ஓட்ட? நீ வந்து என்னமோ சொல்லிட்டு வந்துட்ட, நான் அங்க போட்டேன் இங்க போட்ட, பெருமை என்னத்துக்கு பெருமை? நீ கரெக்டா உள்ள ஆளை தேர்ந்தெடுக்கணும், அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் சரி சார். நம்ம இப்ப விஜய் சாரை வந்து நம்ம எகென்ஸ்டா பேச வேண்டிய அவசியம்னு கிடையாது. நீ தேர்ந்தெடுக்கும் போது உன்னுடைய ஓட்ட ஒரு சார், நம்ம சாப்பிட போகும்போது மெனு கார்டு கொடுக்குறாங்க, எவ்வளோ விஷயம் திருப்பி பார்க்குறோம். இந்த ஃபுட் வேண்டாம், இந்த ஃபுட் வேண்டாம், இந்த ஃபுட் வேண்டாம், தூக்கி போடுறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஹோட்டலை தேர்ந்தெடுக்கிறோம். கரெக்டா, இந்த சினிமாவுக்கு போகலாமான்னு இந்த சினிமாவை தேர்ந்தெடுக்கிறோம், இந்த ட்ரெஸ் வாங்கலாமான்னா இந்த ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கிறோம், இந்த பொண்ணை லவ் பண்ணலாமான்னா அதை தேர்ந்தெடுக்கிறோம். இவ்வளோ தேர்ந்தெடுக்க தெரிஞ்ச உனக்கு என்ன நாட்டுல ஒரே ஒரு ஓட்டு போட போற 5 வருஷத்துக்கு ஒருக்கா? இதுதான் பெரிய விஷயம். ஆமா, இதை உன்னால தேர்ந்தெடுக்க முடியலன்னா நீ என்னத்தை படிச்சு என்னத்த இந்த நாட்டை சாதிச்சிட போற? ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க பாப்பா. இப்போ நம்ம அரசியல் பேசுறோம் சார், நம்ம அநாகரிகமான அரசியலை நம்ம பேசவே மாட்டோம், நமக்கு தேவை கிடையாது சார். ஒரு அசிங்கமான அரசியலை பேசி என்ன இன்னும் வர இளைஞர்களையும் அதையே பேச நான் தூண்டுறதுக்கு நான் தயாரா இருக்க மாட்டேன். நல்ல அரசியலை பேசுவோம், ஆரோக்கியமான அரசியலை பேசுவோம். இனிமே வர இளைஞர்கள் எல்லாம் வந்து அசிங்கமான ஒரு வேடே பேசக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஓகேங்களா, நான் இன்னைக்கு நம்ம பேசுற அரசியல் இன்னைக்கு எடுபடலனாலும் என்னை பார்த்துட்டு அடுத்த அரசியல் பேசுறவங்க என்ன கொஞ்சமாவது நம்மளை திருத்திக்கணும்னு நினைக்கிறா, அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் சார். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அரசியலை வந்து நாகரிகமாவே பேசுவாங்க. ஓகே சார், இந்த இடத்துல தான் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் இதை நோக்கி தான் பயன்படுத்திட்டு இருக்காரா? இப்ப 200% சார். அவருடைய பேச்சனை கேட்டு தானே சார் நான் எப்படி பேசுறேன்? சொல்லுங்க பார்ப்போம். எனக்குன்னு புது ஞானம்னா பிறந்து வரல சார். என்னுடைய தலைவன் எப்படி பேசுறாரோ அதை பார்த்து தான் நான் பேசுறேன். என் தலைவன் என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதைத்தான் சார்.
இன்னைக்கு அரசியல் கட்சி இருக்குல்ல சார், டிஎம்கேவுடைய தலைவர் யார் சார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள். சரி. விசிகேக்கு தொல் திருமாவளவன் அவர்கள். ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாம் தமிழர் அண்ணன் திரு சீமான் அவர்கள். இப்படி எல்லா கட்சிக்கும் எத்தனை தலைவர் சார் இருக்காங்க? ஒரு தலைவர் தான். எப்போ வரைக்கும் இருப்பாங்க சார் இவங்க? அவங்க இருக்கிற டைம் வரைக்கும் அது அரசியல் காலம் தான் முடியும். ஆயுசு இருக்க வரைக்கும் இருப்பாங்க. ஓகே, அப்படி ஆயுசு இருக்க வரைக்கும் அவங்க தான் தலைவர். அடுத்த தலைவர் உள்ளவே வரமாட்டாங்க கட்சியில. ஏன்னா எங்க இது அப்படி இருக்காது சார். எங்க தலைவர் வந்து ஒரு கட்டமைப்பு பண்றாரு. நீ பதவியில வந்து 5 வருஷம் வாழணும் அங்க அப்படிங்கிறதுனா கிடையாது சார். சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னா பதவிக்கு வந்து தான் பண்ணணுமா என்ன? நான் இப்போ சோசியல் சர்வீஸ் பண்றேன், எனக்கு எந்த பதவி இருக்கு? ஒரு பதவியும் கிடையாது சார். போகிற இடத்துல ஒழுங்கா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை மதிப்பான் சார். அதுக்கு மரியாதை இருக்கு. கடவுள் இருக்கால்ல, நமக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துருவார் சார். ஓகேங்களா? நமக்கு வந்து பதவி, எங்க தலைவரே சொல்லியிருப்பாரு, பதவிங்கிறது ஒரு வெங்காயம் மாதிரி, உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காது. சொல்லுங்க பாப்போம். எங்க தலைவர் எவ்வளோ ஒர்க் பண்ணாரு, பிஜேபியில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? மக்களோட மக்களா நடந்து போய் அவ்வளோ பயணங்கள் பண்ணவர் தானே. ஓகேங்களா? மக்களை பற்றி புரியாத ஆள் கிடையாது இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் யோசிச்சு தான் உங்களுக்கு சொல்றாரு. ஆனால் ஒரு விஷயம் தப்பு நடக்கு அப்படின்னா அடுத்த நிமிஷமே பதில் கொடுத்துருந்தாரு. அது அங்கே கட்சி இருந்தாலும் சரி, பாஜக யாரா இருந்தாலும் சரி, யாரு நல்லதை பண்றாங்களோ அவங்க பின்னால அவர் நிற்பார். அதாவது ஒருத்தங்களை குறை சொல்லி அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு சுத்தமா கிடையாது. அதாவது இப்ப விஜய் சார் இருக்காரு, நீ போயிடா, நீ பேசு என்ன அப்படின்னா சொல்லி வந்து நம்ம இது பண்ற, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண சொல்லுவார். யாரையும் தப்பா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கண்ணில் படும்போது தான் சார் ஒரு விஷயத்தை பேசணும். பேசாமல் இருந்தாலும் நம்ம மனிதர்களா வாழ்றதுக்கு இங்க தகுதி இல்லாத ஆளா மாறிடுவோம். பேசணும். ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்கள் மேலே இப்போ ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார், சமீப நாட்களாக மக்கள் நல பிரச்சனைகளை வந்து பெருசாக எடுத்து பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் மட்டும் அவர் மேலே இருக்கு. இல்லை சார், சமூக நல பிரச்சனைகள்லாம் இங்கே பிரச்சனை தானே சார் நடந்திருக்கு. எவ்வளோ பிரச்சனைகளை பேச முடியும் ஒரு மனிதன்? சொல்லுங்க பாப்போம். பிரச்சனையே நீங்க பேச சொன்னீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? அண்ணாமலைக்கு பொறுக்காம குறையா பேசிட்டு இருக்காருன்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? அவர் இப்போ எங்களை மாதிரி இளைஞர்கள் எங்ககிட்ட என்ன சொல்றாரு, நம்ம இந்த மாசம் போல இதை பண்ணுவோம்னா, மக்களை போவோம்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை சார், நானே இது வரைக்கும் ஒரு 8 ஈவெண்ட்ஸ் நடத்திட்டேன். ஆமாம், அனாதை குழந்தைங்க, இது முதியோர்கள், இது எல்லா பக்கமும் நம்ம போயிட்டு எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சார். பப்ளிக்கை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது நம்ம ஓட்டு வாங்கணும், நாளைக்கு ஒரு பெரிய தலைவன் ஆயிரணும், இல்லை நம்ம வந்து பதவி வாங்கணும் அப்படின்னா கிடையாது. அரசியலுக்காக இல்லை, என் மனச்சாட்சிக்கு பிடிச்சிருந்துச்சு நான் பண்ணுறேன். யார்ட்டையும் ₹1 காசு வாங்கணும் நம்ம போய் பண்ணோம் இல்லை, நான் உழைக்கிற காசில் நான் பண்ணுறேன். எனக்கு அதில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு நைட்டு படுத்தாலும் நல்லா தூங்குவேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கு சார். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன சார், நிம்மதி இல்லைன்னா என்ன சார் இருக்குது? ஒன்றுமே கிடையாது சார். நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் இருந்து என்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஈவினிங் போகும்போது உங்கள் குழந்தையும் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் கூட சந்தோஷமாக இருந்தால் தானே சார் வாழ்க்கை. அவ்வளோதான். ஆமாம், 4 சவறு தான் சார் வாழ்க்கை. ஓகேங்களா? நீங்கள் அதை தொலைச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு சார் சம்பாதிக்கணும்? பிரயோஜனமே கிடையாது. இங்கே இருக்க அரசியல்வாதிங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார். சார், மக்கள் பணத்தை எடுத்தவன் யாரும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. நல்லா வாழ்ந்துதான் சரித்திரமே கிடையாது சார். அவனுக்கு பின்னால் 1008 பிரச்சனை இருக்கு சார். சார், இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, உன்னால நிம்மதியா வீட்டுல படுத்து தூங்க முடியுதா? எப்ப ரீடி வரும், எப்போ போலீஸ் ஸ்டேஷன் போவோம், எப்போ உள்ளதுக்கு வைப்பாங்க, ஏதாவது தெரியுதா சார்? சொல்லுங்க பாப்போம். ஏன் இந்த பயத்துல உன் வாழ்க்கையை ஓட்டுற? நீ என்ன கோடி ரூபாய் கொண்டு வந்தாலும், வீட்டுல கொண்டாந்து ஒய்ஃப் கையில கொடுத்தாலும் அவங்க கொடுக்க போறது 4 இட்லி தான். அவ்வளவுதான். நீ அதுலயும் 2 இட்லி தான் சாப்பிடுவ. ஏன்னா 2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே உனக்கு பிரச்சனை வந்துடும். போன்ல வந்துடும். என்ன கத்திட்டு சாப்பாடு துறை விட்டுட்டு உன் பிரச்சனைக்கு போயிருவேன். அப்படி வாழ்க்கை தேவையே கிடையாது சார். நாணயமா வாழ்வோம் சார். வாழ்ந்த இந்த இறைவன் கொடுத்த வாழ்க்கைய நல்ல வாழ்க்கையா வாழணுங்கிறது தான். ஓகேங்களா? அதை நம்ம வாழ்ந்துட்டு போவோமே, அதுல இருக்க சந்தோஷம் எதுலையுமே கிடையாது சார். சூப்பர் சார். நிறைய விஷயம் நீங்க இன்புட்ஸ் நிறைய கொடுத்தீங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பிரச்சனையா இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். தேங்க்யூ.